பூர்வீக குடியினர் கனடாவிற்கு இவ்வாறான படையெடுப்புகள் அல்லது இடப்பெயர்வுகள் இடம்பெறுவதற்கு முன்னர் தங்களது இல்லமாக கொண்டிருந்த மக்களை எவ்வாறு தங்கள் வழி திருப்புவதற்காக மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரங்கள் அப்பொழுது இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல் எனப்படுகின்ற கத்தோலிக்க தேவாலயங்களால் நடத்தப்பட்ட நிகழ்வுகளாக இருந்தன. கலாச்சார படுகொலை என்பதை கனடா ஏற்றுவிட்டது. இவர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக இனப்படுகொலை, ஜெனசைட், கல்ச்சரல் ஜெனசைட், கலாச்சார இனப்படுகொலை என்பதை கனடா ஏற்று அதற்குரிய பரிவாரங்களையும் தப்பியிருப்பவர்களுக்கான மீள் கொடுப்பனவுகள் போன்றவற்றையும் செய்து வருகின்றது. இது எவ்ரி சைல்ட் இஸ் மேட்டர் என்கின்ற விடயத்தை ஒரு பாதிப்பில் ஈடுபட்ட ஒருவர் தான் இந்த விவகாரத்தை கொண்டு வந்திருந்தார். அந்த ஒரேஞ்சு நிற சட்டை அணிந்து இந்த நாளில் அந்த வார்த்தை பிரயோகத்தோடு அதனை நினைவு கூர்வது 19ஆம் நூற்றாண்டுகளினுடைய ஆரம்பம் முதற்கொண்டு 1990கள் வரைக்கும் இங்க இருந்திருக்கிற பூர்வ குடிமக்களுக்கான இந்த ரெசிடென்ஷியல் பாடசாலைகளிலே இந்த பூர்வ குடிமக்கள் எவ்வாறு அவர்களினுடைய வீடுகளில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு பண்பாட்டு ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, உளவியல் ரீதியாக எவ்வாறெல்லாம் துன்புறுத்தப்பட்டார்கள், எவ்வாறெல்லாம் சுரண்டல்களுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளானார்கள், அவர்களினுடைய துன்பங்கள். சில பிள்ளைகள் எல்லாம் அந்த ரெசிடென்ஷியல் பாடசாலைகளிலே படித்து மறுபடியும் அவர்கள் வீட்டுக்கு திரும்பவே இல்லை. அந்த பாடசாலைகளினுடைய துன்பங்களை பொறுக்க முடியாமல் அங்கிருந்து தப்பித்து ஓடி காணாமல் போனவர்கள், புதைகுழிகளில் விழுந்து இல்லாமல் போனவர்கள், காடுகளிலே காணாமல் போனவர்கள் என்று சொல்லி மிக கனதையான கதைகள் இதற்கு பின்னால இருக்கிறது. கனடாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு நாள். செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி ட்ரூத் அண்ட் ரெகன்சிலியேஷன் டே என்று சொல்லப்படுகிற சத்தியம், உண்மை மற்றும் நல்லிணக்கத்துக்கான நாளாக இன்றைய நாள் சொல்லப்படுகிறது. உண்மை மற்றும் நல்லிணக்கத்துக்கான நாள். இதை வருடம் கனேடிய அரசாங்கம் பிரகடனப்படுத்தி இந்த நாளை விடுமுறை நாளாக அறிவித்து, அதாவது அரசாங்க விடுமுறையாக அறிவித்து, இந்த நாளிலே எவ்ரி சைல்டு மேட்டர் என்கிற தொனிப்பொருளின் கீழ் 19ஆம் நூற்றாண்டுகளினுடைய ஆரம்பம் முதற்கொண்டு 1990கள் வரைக்கும் இங்கே இருந்திருக்கிற பூர்வ குடிமக்களுக்கான இந்த ரெசிடென்ஷியல் பாடசாலைகளிலே இந்த பூர்வ குடிமக்கள் எவ்வாறு அவர்களினுடைய வீடுகளில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு பண்பாட்டு ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, உளவியல் ரீதியாக எவ்வாறெல்லாம் துன்புறுத்தப்பட்டார்கள், எவ்வாறெல்லாம் சுரண்டல்களுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளானார்கள், அவர்களினுடைய துன்பங்கள். சில பிள்ளைகள் எல்லாம் அந்த ரெசிடென்ஷியல் பாடசாலைகளிலே படித்து மறுபடியும் அவர்கள் வீட்டுக்கு திரும்பவே இல்லை. அப்படியே அந்த பாடசாலைகளினுடைய துன்பங்களை பொறுக்க முடியாமல் அங்கிருந்து தப்பித்து ஓடி காணாமல் போனவர்கள், புதைகுழிகளில் விழுந்து இல்லாமல் போனவர்கள், காடுகளிலே காணாமல் போனவர்கள் என்று சொல்லி மிக கனதையான கதைகள் இதற்கு பின்னால இருக்கிறது. ஆக அதற்காக நாங்கள் வருந்துகிறோம், ஒரு கனேடிய பிரஜைகளாக நாங்கள் வருந்துகிறோம். இங்கிருக்கிற பூர்வ குடிமக்களுக்கு நிகழ்ந்த அந்த துன்பியல் நிலைமையை நாங்கள் வருடாந்தம் நினைவில் கொள்ளுகிறோம். மறுபடியும் இன்னொரு தடவை அது நிகழாமல் இருப்பதை நாங்கள் உறுதிப்படுத்துவதற்காக இந்த நாள் வருடம் தோறும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. ஆக இன்றைக்கு நாங்கள் இதை குறித்து தான் பேச போகிறோம். இந்த நாளினுடைய தாற்பயம் என்ன, எதற்காக தொடங்கப்பட்டது, இந்த வருடத்துக்கான துணிப்பொருள் என்ன, இதுவரைக்கும் கனேடிய அரசாங்கம் இங்கிருக்கும் பழங்குடி மக்களுக்காகவும் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் தொடர்பாகவும் என்னெல்லாம் செய்திருக்கிறது என்பதை பேசலாம். சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலிலே உங்களை சந்தித்திருக்கிறோம் தர்மா. இந்த நாளுக்கு மிக மிக பொருத்தமான உரையாடல் என்று நினைக்கிறேன். இந்த நாளினுடைய இந்த ட்ரூத் அண்ட் ரெகன்சிலியேஷன், உண்மை மற்றும் நல்லிணக்கத்திற்கான இந்த நாளினுடைய பின்னணியும் தாற்பயமும் என்ன தர்மா? நிச்சயமாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட பல விடயங்கள் இதோடு ஒத்துப்போகின்ற அல்லது அவை உண்மையை பகிர்ந்தனவாக இருந்தன. 1870ஆம் ஆண்டுகளில் அல்லது இப்பொழுது 120 வருடங்களுக்கு அல்லது 130 வருடங்களுக்கு முன்னர் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வாகவும் அல்லது 120 வருடங்கள் தொடர்ந்த ஒரு நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக பூர்வீக குடியினர் கனடாவிற்கு இவ்வாறான படையெடுப்புகள் அல்லது இடப்பெயர்வுகள் இடம்பெறுவதற்கு முன்னர் தங்களது இல்லமாக கொண்டிருந்த மக்களை
எவ்வாறு தங்கள் வழி திருப்புவதற்காக மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரங்கள் அப்பொழுது இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல் எனப்படுகின்ற கத்தோலிக்க தேவாலயங்களால் நடத்தப்பட்ட நிகழ்வுகளாக இருந்தன. அவை அவர்களது கலாச்சாரத்தை சீரழிப்பதாகவும் ஐரோப்பிய மற்றும் கனேடிய பண்பாடுகளையும் மத வழிபாடுகளையும் அவர்களை பின்பற்ற வைப்பதாகவும் அவர்களுடைய மொழிகளை பேசுவதாகவும் அவர்களை மாற்றுவதாக இருந்தது. குறிப்பாக இந்த இன குழுமங்களிடையே இவர்கள் பூர்வீக இன குழுமங்கள் இவர்களிடையே இருந்த ஐதீகங்கள் மொழிகள் என்பன பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபாடான இனிமையான வரலாற்றை கொண்டவையாக இருந்திருந்த பொழுதும் அவர்களுக்கு அதனை அந்த ஒரு ஆக்குத்திறனாக பரிணமித்து அதை ஒரு பண்பாடாக பேணி பாதுகாப்பதற்கான நினைவு, அதாவது அந்த நிகழ்வுகள் இடம்பெற முடியாத அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை முறை என்பது அமைந்திருந்தது. ஏனென்றால் குளிரொட்டிய பிரதேசங்களாகவும் குளிர் காலத்திற்கான தயாரிப்புகள் போன்றவற்றிலும் அவர்கள் அதிக கவனம் செலுத்துவதற்காகவும் தொகுதி தொகுதியாக பிரிந்து வாழ்பவர்களாகவும் இருந்திருந்தார்கள். எனவே அளிக்கப்பட்டது பல கலாச்சாரங்கள், ஒவ்வொரு இனக்குழுவும் தனக்குரிய மொழிகளையும் பண்பாடுகளையும் மத அனுஷ்டானங்களையும் அல்லது நம்பிக்கைகளையும் கொண்டிருந்தவையாக. குறிப்பாக இந்த இந்துக்களின் மற்றும் அல்லது தென்னாசியர்களின் நம்பிக்கைகளை கூட இவர்கள் ஒத்துப்போகின்ற நம்பிக்கைகள் பலதை கொண்டவர்களாகவும் அல்லது இயற்கையின் மீது அதீத பற்று கொண்டவர்களாகவும் அல்லது இயற்கையை அதிகமாக தங்களுடைய காப்பாக நினைத்தவர்களாகவும் அதே போல காட்டு பறவைகள் காட்டு விலங்குகள் குறிப்பாக காட்டு பறவைகள் விலங்குகளின் தோள்களை அல்லது இறக்கைகளை தங்களது ஆடைகளாகவும் அணிகலன்களாகவும் அவற்றிலும் அரிதான பறவைகள் போன்றவற்றின் இறகுகளை தங்களுடைய முடிக்குரிய தலை கவசங்களாகவும் வைத்திருந்து வாழ்வியலுக்கு உள்ளாகி ஒரு தனிப்பட்ட கலாச்சாரமாக இருந்தவர்களை தங்களுடைய கலாச்சாரத்திற்கு மாற்றுவதற்காக நடந்த நிகழ்வின் பொழுது அங்கே பலர் கொலை செய்யப்பட்டார்கள் என்பது மிகவும் கவலைக்கான விடயம். மற்றும் பலர் வஞ்சிக்கப்பட்டார்கள், பாலியல் ரீதியாக கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டார்கள், அடிமைகளாக்கப்பட்டார்கள். அதைவிட காணாமல் போனவர்கள் தப்பியோடுதல் மூலம், அதாவது கனடாவின் இந்த குளிர்நிலை சீதோசன நிலை என்பனவெல்லாம் இவர்களுடைய குடியிருப்புகள் அல்லது தேவாலயங்கள் அமைந்திருந்த இடங்களில் இருந்து தப்பி ஓடுதல் என்பது பல மைல்களை, கனடாவின் நிலப்பரப்பு அவ்வாறானது, பல மைல்களை அவர்கள் தாண்ட வேண்டிய தேவை என்பது இருப்பதால் அவர்கள் தப்புவதற்கான சந்தர்ப்பம் என்பது இல்லாமல் தப்புகின்ற போது இறக்கின்ற சந்தர்ப்பங்கள் போன்றவை எல்லாம் ஏற்பட்டிருந்தன. இவற்றிற்கான ஒரு விசாரணை தேவை என்பதை அவர்கள் வலியுறுத்திய பொழுது அதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் 2000 ஆண்டளவில் ஆரம்பிக்கப்பட்ட பொழுதும் அதன் ஒரு தீர்மானமான முடிவு என்பது 2008 ஆண்டு அடையாளப்படுத்தப்பட்டு இப்பொழுது ஒரு 94 பக்க அல்லது 94 விடயங்களை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது அல்லது பரிந்துரைக்கப்பட்டது அரசாங்கத்திற்கு. அந்த பரிந்துரையானது 2015 ஆண்டு வழங்கப்பட்டது. அதில் ஒரு பரிந்துரை தான் இதை ஒரு தேசிய விடுமுறை நாள் ஆக்குதல். அதனை அவர்கள் செய்துவிட்டார்கள். இருந்த பொழுதிலும் 94 அந்த கோரிக்கைகளிலும் பல கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. அது குறித்து பூர்வீக குடியினர் விசனம் கொண்டிருக்கின்றார்கள். லிபரல் கட்சி கடந்த ஆட்சி காலத்தில் $2 பில்லியன் இவர்களுக்கான நிதி ஒதுக்கீடாக செய்திருந்தது பரிவர்த்தனைகளுக்கான. அப்பொழுது இந்த துறைக்கான அல்லது இவர்கள் விவகாரத்துக்கான அமைச்சராக இருந்தவர் கரியன் சங்கரி இவர்கள். அதன் பிறகு இப்பொழுது இன்று காணி அவர்கள் மிகவும் ஒரு அழுத்தங்களை பெற்றிருக்கின்றார் ஊடகங்களில் இருந்து. இதற்காக இந்த 94 பரிந்துரைகளிலும் பல பரிந்துரைகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்று. எனினும் இன்று மாகாணி அவர்கள் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் தாங்கள் மிகுதியாக உள்ள அல்லது இன்னும் நிறைவேற்ற வேண்டிய உள்ள விடயங்களை நிறைவேற்றுவோம் என்று. இதில் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது. கலாச்சார படுகொலை என்பதை கனடா ஏற்றுவிட்டது. அதாவது இவர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக, இனப்படுகொலை, ஜெனசைட், கல்ச்சரல் ஜெனசைட், கலாச்சார இனப்படுகொலை என்பதை கனடா ஏற்று அதற்குரிய பரிவாரங்களையும் தப்பியிருப்பவர்களுக்கான மீள் கொடுப்பனவுகள் போன்றவற்றையும் செய்து வருகின்றது. இது ஒரு பெரிய ஒரு புரட்சிகர மாற்றம். தாங்களால் மேற்கொள்ளப்பட்ட இந்த 6500 என்பது அன்னளவான தொகையாக கூறப்பட்ட பொழுதும் இந்த இது தொடர்பான அறிவுள்ளவர்கள் அல்லது இது தொடர்பான விடயங்களில் ஆர்வம் உள்ளவர்களின் கருத்துப்படி அது பல மடங்காக இருக்கலாம் என்பது கருத்து
கருத்தியலாக இருக்கின்றது என்றால், கடந்த வருடம் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இந்த ரேடர், அதாவது டீப் பெனிட்ரேட்டிங் ரேடர் எனப்படுகின்ற ஒரு ரேடர் கருவி மூலம் தேடப்பட்ட பொழுது பல அடையாளம் காணப்படாத புதைகுழிகளை அவர்கள் அடையாளம் கண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த தொகை என்பது பெரியது. கனடா தான் விட்ட பிழைக்காக மன்னிப்பு கேட்கின்றது. ஆனால் அந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டியது இன்னும் பல இருக்கின்றது. அவற்றை செய்வதற்கான அழுத்தத்தையும் திருத்தத்தையும் கனடா கொடுக்கும் என்று நாங்கள் நினைக்கலாம். அந்த சமூகங்களில் உள்ள ஒரு குறைபாடு அல்லது அவர்களை அந்த முன்னேற முடியாமல் தடுக்கின்றது. அவர்களுக்கான வரி விதிப்புகள் போன்றவை, மது மற்றும் புகைப்பாவனையில் தாராளமான வசதிகள் என்பன எல்லாம் இருப்பன. எனவே அந்த சமுதாயங்கள், பல குடும்பங்கள், அவர்கள் பல ஆக்கங்களை கொண்டவர்கள், அவர்கள் மீண்டு வர வேண்டும். அதுதான் எங்களுடைய ஆவலும். அவர்கள் நிச்சயமாக இந்த நாட்டின் பூர்வகுடிகளாக தங்களுடைய நிலத்தை பேணுபவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் கனடாவில் உண்மையிலேயே மதிக்கப்பட வேண்டிய விடயம் இந்த லேண்ட் அக்ளமேஷன் எனப்படும் நிலத்திற்கான நன்றி கூறுதல் என்பதை நாங்கள் எந்த ஒரு நிகழ்வு தொடங்கும் பொழுதும் தற்பொழுது சாதாரணமாக செய்கின்ற வேலையாகவும், பலர் தங்களுடைய மின்னஞ்சல்களிலேயே இந்த பூர்வீக குடியினருக்கு நன்றி தெரிவித்து இந்த லேண்ட் அக்ளமேஷனை வைத்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது ஒரு கலாச்சார வலிமையும் கூடிய கனதியான ஒரு ஆரோக்கியமான நிகழ்வாகவும் கனடாவின் இனப்படுகொலைகள் தொடர்பான முன்னுதாரணமாகவும் அமைந்துள்ளது. நிச்சயமாக. ஆக பூர்வக்குடிகள் என்பவர்கள் இந்த மண்ணோடு தொடர்புபட்டவர்கள், அவர்கள் இயற்கையோடு இணைந்தவர்கள். சொல்லுவார்கள், அவர்களுடைய ஒவ்வொரு முடியிலும் அவர்களுடைய வலிமை இருக்கிறதாக, தலைமுடியிலே அவர்களினுடைய வலிமை இருக்கிறதாக அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆக அப்படியான பிள்ளைகளை கொண்டு வந்து நாங்கள் சீர்திருத்துகிறோம், நாகரிகப்படுத்துகிறோம் என்று சொல்லி அவர்களினுடைய முடிகளை கத்தரிக்கிற பொழுது அவர்கள் முழுக்கவுமே பலமிழந்தவர்களாக உணர தொடங்கிவிட்டார்கள். அது வெறுமனே பலமிழந்தவர்களாக மாத்திரமல்ல, மனப்பிறழ்வு, புத்தி பிறழ்வு உள்ளவர்களாக கூட அவர்களை ஆக்கிவிட்டது. சில நேரங்கள்ல அந்த பாடசாலைகளை விட்டு புத்தி பிறழ்வோடு அந்த இடத்துல இருந்து ஓடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு நிகழ்ந்தவைகள் எல்லாம் கொடூரமானவைகளாக இருந்திருக்கிறது. ஆக வரலாற்றிலே நிகழ்ந்த அந்த 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 மாதிரியான துன்பியல் சம்பவம் இனிமேல் நிகழக்கூடாது என்பதிலே இந்த நாடு இவ்வளவு தூரம் பொறுப்போடு இருப்பது என்பது இணைய நாடுகளுக்கு மிக சிறந்த உதாரணம். அதே நேரத்தில் இந்த எவ்ரி சைல்டு மேட்டர் என்கிற துணைப்பொருள் எல்லா இடங்களிலும் பேசப்படுவதுண்டு, குறிப்பாக பாடசாலைகளிலே. இதனுடைய பின்னணியை சொல்ல முடியுமா? ஆமாம், நிச்சயமாக. அத்தோடு ஒரு விடயத்தை தொட்டு செல்ல வேண்டும். நீங்கள் குறிப்பிட்ட விடயம், அவர்களுடைய அந்த கலாச்சார பின்னணி என்பது, அதாவது பூர்வீகம் அல்லது ஐதீகம், அத்தோடு இந்த ஸ்பிரிச்சுவல், அதாவது தெய்வீக நம்பிக்கை அல்லது இறை நம்பிக்கை கொண்டவர்களாகவும், இவர்களுடைய இந்த மருத்துவ முறைகள் என்பன கூட ஒரு மிகவும் இந்த ஹீலிங், அதாவது ஹீலிங் என்பது அதை ஆற்றுப்படுத்துதல் என்று கூறலாம், அல்லது அவர்கள் பாவிக்கின்ற மருத்துவ முறை கூட ஒரு வித்தியாசமான ஒரு, அதாவது அவர்களுடைய பாரம்பரியத்தை ஒத்ததாகவும் இருந்தது. அவை கூட தவிர்க்கப்பட்டு ஆங்கில மருந்துகள் என்பன கூட பாவிப்பதற்கு அவர்கள் திணிக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் கவலை தரக்கூடிய விடயம். இந்த எவ்ரி சைல்ட் இஸ் மேட்டர் என்கின்ற விடயத்தை இந்த பாதிப்பில் ஈடுபட்ட ஒருவர் தான் இந்த விவகாரத்தை கொண்டு வந்திருந்தார். அந்த ஒரேஞ்சு நிற சட்டை அணிந்து இந்த நாளில் அந்த வார்த்தை பிரயோகத்தோடு அதனை நினைவு கூர்வது. இது தற்பொழுது பாடசாலைகள் அனைத்தும், வேலைத்தளங்கள் அனைத்தும் என்றில்லாமல் அநேகமாக ஒட்டுமொத்த கனடாவிலேயுமே இன்றைய தினம் செப்டம்பர் 30 இந்த ஒரேஞ்ச் நிற டிஷர்ட் அணிந்து எவ்ரி சைல்ட் இஸ் மேட்டர் என்று அவர்கள் ஞாபகப்படுத்துவது எது என்று சொன்னால், இந்த அழிவிற்கு உட்பட்ட இந்த பூர்வீக குடிகளின் குழந்தைகள் கூட எங்கள் குழந்தைகளை போன்றவர்களே. இவர்கள் உண்மையிலேயே நினைவு கூறப்பட வேண்டியவர்கள். இனி இவர்களுக்கு இனியான இந்த சமுதாயத்திற்கு இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறக்கூடாது. மற்றது, இறந்தவர்களுக்கும் இருப்பவர்களுக்கும் நீதி தேவை. அதுதான் அந்த முக்கியமான விடயம். இறந்தவர்களுக்கும் இருப்பவர்களுக்குமான நீதியை பெற்றுக் கொடுத்தல் என்பது இந்த ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. இந்த 94 கோரிக்கை, அந்த பரிந்துரைகளை விடவும் மேலதிக பரிந்துரைகள் வரலாம் என்று சொன்னால், அந்த பரிந்துரைகள் கனதி என்பது தற்பொழுது கண்டுபிடிக்கப்படுகின்ற புதைக்குழிகளின் அளவை பொறுத்து மாறுபடக்கூடியதாக இருக்கும்.
இந்த விடயம் என்பது சாதாரணமாக பார்க்கப்பட்டதாக இருந்து பிறகு அதற்கு ஒரு கனதி கொடுக்கப்பட்டு அது விசாரணையாக்கப்பட்டு அது சட்டபூர்வமாக, நான் நினைக்கிறேன் C5 என்கின்ற ஒரு சட்டம், அந்த சட்டம் மூலமாக கூட கொண்டு வரப்பட்டு இந்த விடயங்கள் எல்லாம் இடம்பெற்று வருகின்றன. இந்த ஸ்டேச்சுரி ஹாலிடே என்கின்ற அந்த அரச விடுமுறை நாளாக்கப்பட்டதெல்லாம் சட்டவாக்கமாக்கப்பட்டெல்லாம் செய்யப்பட்டது. இருந்த பொழுதிலும் இவர்களுடைய இந்த விடயங்கள், அதாவது சிறார்கள் பாதிக்கப்பட்ட மற்றும் உயிருடன் உள்ள சிறார்கள் மற்றும் காணாமல் போன தங்களை இல்லாது செய்யப்பட்ட சிறார்களுக்கான ஒரு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக, இது கனடாவின் ஒரு நேர்மையான முகமாக பார்க்கலாம். இவ்வாறான நடவடிக்கைகளை கனடா 2-3 முறை மேற்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஸ்டீவன் ஹாப்பர் அவர்கள் பிரதமராக இருக்கின்ற பொழுது இங்கே தலைவரி விதிக்கப்பட்ட சீனர்கள், புகையிரத நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்ட தலைவரி விதிக்கப்பட்ட சீனர்களிடம் தாங்கள் அவ்வாறு செயற்பட்டது, கனடா செயற்பட்டது தவறு என்ற மன்னிப்பு கேட்கப்பட்டது. அதே போல சீக்கிய சமூகம் அவர்கள் வந்த பொழுது அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முதல், 110 அல்லது 115 ஆண்டுகளுக்கு முதல் அவ்வாறான சம்பவம் இடம்பெற்றது தொடர்பான மன்னிப்பு கோரல் இடம்பெற்றது. ஆனால் இது ஒரு இப்போ இந்த சிறார்களின் விடயமும் இந்த பூர்வீக குடிகளின் விடயமும் ஒரு மாபெரும் விடயம். எனவே அது குறித்த விடயங்களில் அவர்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதற்கான ஒரு நடவடிக்கைக்கான ஆயத்தமாக அல்லது அதனை தொடர்ந்து செய்வதற்காக இந்த தினம் என்பது நிச்சயமாக முன்னெடுக்கப்படுகின்றது. நிச்சயமாக கனேடிய நாட்டினுடைய தனிச்சிறப்பை அந்த பொறுப்புக்கூறல், அந்த அக்கௌண்டபிலிட்டி மற்றும் அவர்களினுடைய அந்த எம்பத்தட்டிக் அப்ரோச் தான். ஒருவேளை தங்கள் பகுதியில் இருந்து அப்படியான தவறுகள் இழைக்கப்பட்டால் கூட அதை முன்வந்து ஏற்று அதற்கான மாற்று நடவடிக்கைகளை செய்வதற்கு கனடா எப்பொழுதுமே பின்வாங்கினது இல்லை. அது பாராட்ட வேண்டிய ஒரு விடயமும் கூட. ஆனால் பூர்வக்குடிகள் மட்டிலே நாங்கள் கனடிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் அரசியலமைப்பு ரீதியாகவே பூர்வக்குடிகளுக்கு இருக்கிறது. அவர்களுக்கான நீங்க ஒரு சின்ன வேலைக்கு அப்ளை பண்றதா இருந்தாலும் அதுல ஒரு தனிப்பட்ட இடம் உங்களுக்கு சிறப்பு சலுகையாக ஒதுக்கப்பட்டிருக்கும். அரசாங்க வேலைகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிற பொழுது நீங்கள் பூர்வக்குடியின இனத்தை சேர்ந்தவரா என்று சொல்லி, அப்படியாக இருக்கிற பட்சத்துல உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கும். ஆக அதே நேரம் நீங்கள் சொன்ன லேண்ட் அக்னாலேஜ்மெண்ட் ஆக இருக்கட்டும், இவ்வாறான நாட்களை நாங்கள் அனுசரிப்பதாக கடைபிடிப்பதாக இருக்கட்டும், அதே போல நஷ்டஈட்டு தொகைகள், அவர்களுடைய பராமரிப்புக்கான தொகைகளை கொடுப்பதாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கனடா மீது இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. எப்படி என்றால், அவர்கள் பூர்வக்குடியினருக்கு தொடர்ச்சியாக இவ்வாறான பொருட்களை, சம்பத்துக்களை வழங்கி அவர்களை போதைக்கு அடிமையாக்கி அவர்கள் வழி மாறி போகிறார்கள். மாறாக அவர்கள் கல்வியிலோ தங்களுடைய சமூகத்தினுடைய மேம்பாட்டிலே கவனம் செலுத்தாமல் ஒரு சோம்பேறியான, தன்னை தொலைத்த ஒரு சமூகமாக அது மாறிக்கொண்டிருக்கிறது என்கிற சாரப்படவும் வெளியிலே பேசுகிறார்கள். இதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது சுரேஷ் தர்மா? இல்லை, இந்த விடயம் நிச்சயமாக கருத்தில் எடுக்கப்பட வேண்டிய விடயம். அது எவ்வாறு என்று சொன்னால், நகர் சார்ந்த இடங்களிலும் ஏனைய இடங்களிலும் இவ்வாறாக அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கான தங்குமிட வசதியோ அல்லது அவர்களுக்குரிய பாதுகாப்புகளோ அல்லது அவர்களுக்குரிய பண வருவாய்களோ இல்லாத நிலையில் இவ்வாறான செயற்பாடுகள் கண்டறியப்படுகின்ற பொழுதும் அவர்களுடைய இயங்கு இடங்களில் அல்லது அவர்கள் குடும்பங்களாக இருக்கின்ற விடயங்களில் 2 விடயங்கள் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். முதலாவது விடயம், அவர்களுக்கு நில உரிமை, லேண்ட்ஸ் ரைட்ஸ் என்பது இருக்கின்றது. நில உரிமை என்பது அதாவது அவர்களுடைய உரிமை. எனவே அவர்களுக்கான வரி என்பது இல்லை. குறிப்பாக மது, புகையிலை போன்றவற்றிற்கு அல்லது போதைப் பொருட்கள், கஞ்சா போன்றவற்றிற்கு எல்லாம் இந்த வரி என்பது அவர்களுடைய இடங்களில் இல்லை. அதே போல எரிபொருளுக்கு கூட வரி இல்லை. உங்களுடைய மக்களே அவர்களுடைய பிரதேசங்களுக்கு சென்று எரிபொருளை நிரப்புவார்கள் என்று சொன்னால் நாங்கள் பெறுகின்ற விலைக்கும் அவர்கள் பெறுகின்ற விலைக்கும் 25% ஒரு லிட்டருக்கு குறைகின்ற இடங்கள் எல்லாம் சில இடங்களில் இருக்கின்றன, பெருந்திறக்களை ஒட்டியதாகவே. அதே போல அவர்களுக்கு அந்த செல்ஃப் கவர்னன்ஸ் இருக்கின்றது. ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு குடிகளும் தங்களுடைய ஆட்சிகளையே கொண்டிருக்கும், தங்களுடைய ஆட்சி தலைவர்களை கொண்டிருக்கும். அவர்களுக்கான தலைவர்கள் இருப்பார்கள். அவர்களை ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் என்று நாங்கள் அழைத்த பொழுதும் அவர்களுக்கான தலைமை, அவர்களுக்குரிய பண்பு, அவர்களுடைய கலாச்சாரம் என்பது இருக்கும். அந்த கலாச்சார புறநிலைகளை தள்ளி வருகின்ற பொழுது கூட அவர்களால் இவ்வாறு
இவ்வாறான பாதிப்புகளுக்கு உட்படுவது என்பது நடைபெறுகின்றது என்பது உண்மை. ஆனால் இதனை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு அல்லது இதனை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரக்கூடிய அளவிற்கான தேவை இருக்கின்றதா என்றால் அதற்கான பண ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன, நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் அவை போதுமா என்றால் இல்லை. ஏனென்று சொன்னால் சில பழங்குடிகள் இருக்கின்ற இடங்களே அணுகப்படாதவையாகவும் அல்லது இந்த அவர்களுடைய இருப்பிடங்கள் என்பன தொலைவாக நகர்ப்புறம் சார்ந்த அல்லது கிராமப்புறம் சார்ந்த பகுதிகளில் இருந்து தொலைவானவையாகவும் இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் இவர்களுக்குரிய அந்த கல்வி அறிவு கொடுத்தல் மற்றும் இவர்களுக்குரிய இந்த தங்குமிட வசதி போன்றவற்றை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தல், அதாவது ஹாஸ்டல்ஸ் அல்லது இந்த ஹவுசிங் யூனிட்ஸ். இப்பொழுது நீங்கள் சாதாரண இடங்களுக்கு சென்றாலே பல இடங்களிலும் இதனை காணக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான பூர்வீக குடிகளின் தேவையொட்டிய விடயங்கள் அவற்றை செய்து கொடுக்க வேண்டிய தேவை நிறையவே இருக்கின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி என்பது நாங்கள் ஆரஞ்சு டிஷர்ட்டுகளை அணிவதோடு மாத்திரம் நின்று விடாமல் அந்த நாளுக்குரிய தாற்பயம் என்ன, இதற்கு பின்னதாக இருக்கிற கதை என்ன, இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூற வேண்டியது என்ன, அந்தந்த வருடத்திலே நாங்கள் அசை போட வேண்டியதும் கேள்வி கேட்க வேண்டியதும் மீள திருப்பி பார்க்க வேண்டியதும் என்ன, இந்த நாள் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன, இவ்வளவற்றையும் பேசினால்தான் இந்த நாள் உண்மையிலேயே அர்த்தப்படும். ஆக இந்த ட்ரூத் அண்ட் ரெக்கன்சிலியேஷன் என்கிற உண்மை மற்றும் நல்லிணக்கத்துக்கான கனடாவின் நாள் ஏன் அனுஷ்டிக்கப்படுகிறது என்பது தொடர்பாக விரிவான விளக்கங்களை தந்திருந்தீர்கள் சுரேஷ் தர்மா. மிக்க நன்றி எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக. மிக்க நன்றி பிரியா. இதே போன்றதொரு நிலை ஈழத்தமிழர்கள் விவகாரத்திலும் கனடிய அரசு தன்னோட மன்னிப்பை மீள ஆராய்ந்து 2009 கிளம்பும் பொழுது தனது பங்கு என்ன, தன்னால் ஏன் செயற்பட முடியாமல் போனது போன்ற விவகாரத்தில் செய்யும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.